வருகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. శ్రీ ఎన్ రంగస్వామి చీఫ్ మినిస్టర్ ఆఫ్ పాండిచేరి గారికి మా కృతజ్ఞతలు తెలియజేసుకుంటున్నాము. புதுவை மாநிலத்தினுடைய அன்புக்குரிய மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஆந்திர பிரதேசனுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அன்புக்குரிய திரு சின்னராஜப்பா காரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய புதுவை மாநிலத்தினுடைய மாண்புமிகு ராஜ்யசபா உறுப்பினர் அன்புக்குரிய திரு என் கோகுலகிருஷ்ணன் அவர்களே, புதுவை மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு திரு எம்டிஆர் அவர்களே, ஈஸ்ட் கோதாவரி தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் திரு பி சத்யநாராயணம் மூர்த்திகார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்புக்குரிய டாக்டர் நல்லாம் அவர்களே, அவர்களுடைய துணைவியார் அவர்களே, ஆந்திரா மகாசபையினுடைய அன்புக்குரிய உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், இந்த புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய புதுவை மாநிலத்திலே யானம் ஒரு பகுதி. இந்த மாநிலத்தினுடைய ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தெலுங்கு இருக்கின்றது. அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் இந்த நம்மளுடைய புதுவையினுடைய பகுதியிலே வந்து அனைத்து மக்களுக்கும் சேவை ஆற்றியிருக்கின்றார்கள். டாக்டர் நல்லாம் அவர்களுடைய இங்கே அவருடைய தந்தையார் அவர்கள் இங்கே இந்த டாக்டராக இருந்திருக்கின்ற டாக்டர் நல்லாம் சத்யநாராயணன் அவர்கள் எல்லாம் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவருடைய சேவையின் மூலமாகவும் அவர்களுடைய பணியின் மூலமாகவும் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் மக்களினுடைய சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். I would like to congratulate Dr. Nallam's family for the part they have taken in the development and in the social development of Pondicherry. I would like everybody to give a round of applause congratulating their family who have taken the initiative to set up the Andhra Mahasabha here and whose function has been an integrating part in Puducherry's history. And definitely sure in years to come the Sabha will go to great heights and definitely take care in the development of all the communities of Pondicherry. I thank Dr. Nallam and all the members of the Sabha for inviting me to this function. I wish the function a grand success. Once again thank the Honorable Deputy Chief Minister of Andhra Pradesh, Dr. Chinnarajappa Garu, for coming here and honoring us all with his presence. Thank you, sir, so much. Since our Lok Sabha MP is going to leave us now, it's a request made on behalf of the Telugu community and particularly all the people staying here who like to visit their place in Andhra Pradesh. Here we have got our Deputy CM from Andhra Pradesh, we have got a Rajya Sabha member, Lok Sabha member. All the people here who want to go to Andhra, they have a lot of difficulty in getting proper reservation to go to by train because the Sarkar Express does not stop in Pondicherry. It stops only in Madras and people have got a lot of difficulty. There are a lot of trains going and linking Pondicherry to Kerala or to Bombay, to other states, but not to Andhra. So we request our Deputy CM, our Rajya Sabha member and Lok Sabha member to pursue this matter and see that the trains are like Sarkar Express are extended to Pondicherry. Thank you. Can you an assurance? The matter has already been taken up with the GM of the Southern Railway and at the Railway Board. Once the doubling of the railway line from Chennai to Viluppuram is over, the train service will be extended from Pondicherry. Thank you very much. இவ்விழாவிற்கு தலைமையேற்று வருகை தந்துள்ள நமது புதுவை மாநிலத்தின் மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்களே, சிறப்பு அழைப்பினராக வருகை தந்துள்ள ஆந்திர மாநிலத்து துணை முதல்வர் மாண்புமிகு என் சின்னராஜப்பா அவர்களே,
நம் மாநில மக்களவை உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலங்கருதி அவர் மற்ற விழாவுக்காக சென்று விட்டார். புதுவையின் முன்னாள் முதல்வர் திரு எம்டி ராமச்சந்திரன் அவர்களே, தெலுங்கு தேச கட்சியின் கிழக்கு கோதாவரியின் தலைவர் திரு பி சத்யநாராயணமூர்த்தி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சங்கத்தின் வரலாற்றில் 50 ஆண்டுகள் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டம். பல்வேறு விதமான ஆளுமைகள், வெவ்வேறு விதமான அணுகுமுறைகள், முன்னுரிமைகள் இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு பொதுநல நோக்கத்தோடு ஒரு இயக்கம், அமைப்பு வெற்றிகரமாக இயங்கி வருவது மிகவும் பாராட்ட வேண்டிய அம்சம். புதுச்சேரி மாநிலத்தின் வாழ்கின்ற ஆந்திரத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் தெலுங்கு மொழியினை தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஆந்திர மகா சபா என்ற பெயரால் தங்களின் அடையாளத்தை பேணி காத்து வருகின்றார்கள். அதையும் 50 ஆண்டுகள் வெற்றிகரமாக செய்து பொன்வீடா நிலைக்கு வந்திருப்பதை பாராட்டியே ஆக வேண்டும். புதுச்சேரி ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம். இந்திய வரைபடத்தை பார்த்தால் பாரத தாயின் பரந்த நெற்றியில் ஒரு சிறு திலகம் போன்று கடுகளவே உள்ள பகுதி புதுச்சேரி. ஆனால் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று ஒரு பழமொழி உண்டு. அது புதுவைக்கு மிகவும் பொருந்தும். காலனி ஆதிக்க வரலாற்று பெருமை, பல்வேறு மொழிகள் புழங்கிய சமூகம், உலகளாவிய கலாச்சாரங்கள் செழித்து கலந்த உன்னதமாம் இந்த புதுச்சேரிக்கு உண்டு. அதற்கு மேலாக அகத்திய முனிவர் தொடங்கி அப்பா பைத்தியசாமிகள் வரை மாமுனிகளும் மகான்களும் சித்தர்களும் உலவிய ஆன்மீக பூமி. ஆகவே மிக தொன்மையான வரலாற்று, கலாச்சார, ஆன்மீக பின்னணி கொண்டது புதுச்சேரி மண். ஆனால் எந்த கலாச்சாரத்தையும் ஒதுக்கிவிடாமல் தன்னுள் கவர்ந்து கொண்டும் மேலும் மேலும் பண்பாட்டில் செழித்து நிற்பது புதுவையின் கலாச்சாரம் என்பதை நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு புதுச்சேரி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பல நூற்றாண்டுகளாக பல்வேறு மதங்கள், இனங்கள், ஜாதிகள், அதன் வழியாய் புது புது மொழிகள், பழக்க வழக்கங்கள் வந்து கலந்தாலும் எந்த வேற்றுமையும் காட்டாமல் ஒற்றுமை உணர்வோடு இயங்கி சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துவதில்தான் புதுச்சேரிக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதில் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. விடுதலை போர் என்று பார்த்தால் புதுச்சேரியில் ஆர்.எல். புருஷோத்தம ரெட்டியார், வை. வெங்கடசுப்ப ரெட்டியார், முத்துக்குருப்ப ரெட்டியார் போன்றவர்கள் முன்னணியில் நின்றார்கள் அல்லவா? ததாலா ரமணையா ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் தன் அரசாங்க வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஏனாமிற்கு சென்று போராட்டக்காரர்களை திரட்டி ஏனாமை விடுவித்த பின்னர்தான் காரைக்கால், மாகி பகுதிகளில் விடுதலை இயக்கம் சூடு பிடித்தது என்பது வரலாற்று உண்மை. இதை மறந்துவிட முடியுமா? புதுச்சேரியின் பழமையைப் போலவே தமிழுக்கும் தெலுங்குக்குமான தொடர்பும் பழமையானது. விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயர் புதுச்சேரி வரை தனது ஆட்சியை விரிவுபடுத்திய போதே தெலுங்கு மக்களும் அவர்களுடன் வந்து இங்கு தங்கிவிட்டனர். அப்படி தங்கிய மக்கள் இந்த மண்ணை நேசித்தார்கள், மக்களை நேசித்தார்கள். புதுச்சேரியின் வளர்ச்சிதான் மக்களின் முன்னேற்றமும் தங்களின் முன்னேற்றமும் உள்ளது என்று அர்ப்பணிப்போடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். நாட்குறிப்பு நாயகன் என்று போற்றப்படும் ஆனந்தரங்க பிள்ளை தெலுங்கு மொழிதான் பேசினார். விடுதலையின் போது மட்டுமல்லாமல்
அதைத் தொடர்ந்த காலகட்டத்திலும் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் புதுவையின் வளர்ச்சியில் காட்டிய அக்கறை மகத்தானது. இதோ டாக்டர் நல்லாம் இருக்கிறார்கள். அவரது தந்தை புதுச்சேரியின் நல்வாழ்விற்கு செய்த சேவை போதுமான மருத்துவர்கள் இல்லாத நிலையிலும் கால நேரம் பார்க்காமல் செய்த மக்கள் பணி மிகவும் அரியதல்லவா? இப்பொழுது தந்தை வழியில் தனையன் என்று கூறுவார்கள். அதேபோல் அவருடைய சேவையை தொடர்ந்து டாக்டர் நல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துறையை காட்டினாலும் இப்படிப்பட்ட மக்கள் சேவையில் தெலுங்கு மொழி பேசும் மாட்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பப்பட்ட பாரம்பரியம் மிக்க இனத்தை இணைத்து ஆந்திர மகாசபா என்ற ஓர் அமைப்பினை 1965 உருவாக்கிய பெருமை டாக்டர் நல்லாமின் தந்தையை சேரும். டாக்டர் நல்லாம் சத்யநாராயண். அதன் பிறகு திரு டாக்டர் நல்லாம் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக இந்த மகாசபையின் தலைவராக செவ்வனே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சபை அவரின் தொலைநோக்கு பார்வையை இந்த தருணத்தில் நினைவு கொள்ள வேண்டும். கடந்த 50 ஆண்டு காலங்கள் இந்த சபாவை தொடர்ந்து கட்டிக்காத்து வந்த மற்ற நிர்வாகிகளையும் பாராட்ட வேண்டும். இங்கு கூடியிருக்கும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் ஆட்டம் பாட்டம் என்று களியாட்டத்தோடும் கூடியிருக்கிறீர்கள். எதற்காக? நமது பாரம்பரிய பெருமைகளை நினைவு கூறுவதற்காகவா? மொழி உணர்வாக இணைந்து இன உணர்வை வழிப்படுத்திக் கொள்ளவா? நாம் வாழும் புதுவை வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும் என்று உறுதி எடுத்துக் கொள்வதற்காகவா? எல்லாத்திற்கும் தான் இந்த விழா. இந்த சீரும் சிறப்புமான விழாவிற்கு காரணமான ஆந்திர மகாசபா தலைவர் டாக்டர் நல்லாம் அவர்களையும், அவருக்கு தோள் கொடுக்கும் செயலாளர் பேராசிரியர் ரங்கராவ் அவர்களையும், பொருளாளர் சீனிவாச அவர்களையும் எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். அத்துடன் ஆந்திர மகிழா மண்டலி நிர்வாகிகளான தலைவி திருமதி ரமணா, செயலர் திருமதி லாவண்யா பிரசாத், பொருளாளர் திருமதி லட்சுமி ஆகியோரும் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். 1965 10 உறுப்பினர்களோடு தொடங்கப்பட்ட இந்த மகாசபா ஆலமரம் போல் 400 உறுப்பினர்களையும் தாண்டி பிரம்மாண்டமாக வளர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது முதல்வர் கூறியது போல சுந்தர தெலுங்கு என்று மனம் நிகழ்ந்து பாராட்டினார் மகாகவி பாரதி. அந்த மொழி வழி இணைந்த நாம் இந்த மாநிலத்திற்கும் இந்திய திருநாட்டிற்கும் என்றும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். గౌరవనీయకులైన శ్రీ ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర ఉప ముఖ్యమంత్రి శ్రీ చిన్న రాజప్ప గారికి, డాక్టర్ నల్లం వెంకటరామయ్య గారికి, సభని అలంకరించే పెద్దలందరికీ, ఇక్కడ ప్రవేశించిన నా మిత్రులందరికీ నా వందనాలు. విజయనగర సామ్రాజ్య పాలనలో దక్షిణంలో ఈ తెలుగువారి యొక్క ప్రాశస్త్యం మెండుగా దాదాపు 18-19వ శతాబ్దం వరకు ఉన్నది. తర్వాత ఈ మదురైలో విశ్వనాథ నాయకర్ అనేసి, తంజావూరులో సెంజిలో తంజావూరులో శివప్ప నాయకర్ అనేసి తెలుగు ప్రభుత్వం భలే మెరిసింది. ఈ భారతదేశంలో దాదాపు 10 రాష్ట్రాలలో 10 కోట్ల కంటే ఎక్కువ తెలుగు మనుషులు ప్రవాస ఆంధ్రలో నివసిస్తున్నారు. ఇలాగ వివిధ రాష్ట్రాలలో తెలుగువారు మంచి కోసం సమాజాలని సభలని ఉన్నాయి. అయినప్పటికీ ఈ పాండిచ్చేరి ఆంధ్ర మహాసభ 50 సంవత్సరాలుగా అభివృద్ధి చెందుతూ
నిలిపించి అందరినీ నిలబెట్టి పని చేసి అభివృద్ధి పొంది ఉండింది చాలా అరుదు. ఈ సభని స్థాపించిన ముఖ్య వ్యక్తి డాక్టర్ నల్లం సత్యనారాయణరావు గారు. ఆ కీర్తిశేషులు డాక్టర్ నల్లం సత్యనారాయణరావు గారు ఈ పాండిచ్చేరిలో ఉండే తెలుగువారి కోసం ఈ సభని స్థాపించి వాళ్ళకి మంచి చేయటం కోరి ఒక ముందు చూపుతో దీని ఏర్పాట్లు చేసినారు. ఈ ముందు చూపుకి ఈ సభ నిదర్శనం. ఆయన ఒక వారీసుగా డాక్టర్ నల్లం గారు తెలుగు భాష కోసం, తెలుగు సంస్కృతి కోసం కాపాడే విధంగా ఈ సభని నిర్వహిస్తున్నారు. ఈ మహిళా మండలి తెలుగు ఆడపడుచుల కోసం ఎంతో మంచి కార్యక్రమాలు, వాళ్ళ సంక్షేమం కోసం మంచి కార్యక్రమాలు నడిపించి కృషి చేస్తుంది. దీనికి